வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விஷால் நாட்டியக்கர் கரூர். அடுத்ததாக நம்ம வீடியோவில் இங்கே பார்க்க போகிறது ஒரு பவர் சப்ளை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பழைய போர்டு எல்லாமே கம்ப்ளைண்ட் ஆன போர்டு. ஸோ இதில் இருக்க கெப்பாசிட்டி நம்ம எடுத்து வேறு பவர் சப்ளை செக்ஷன் வந்து தனியாக போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியுது நம்ம போட்டது. ஆக்சுவலாக வந்து இந்த 3 போர்டுக்கு உண்டான கெப்பாசிட்டி வந்து எடுத்து இதுக்கு முன்னாடி ஒரு ஆம்பர் ரெடி பண்ணதில் போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் 2 போர்டு இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் 8 கெப்பாசிட்டர் அதை எடுத்து நம்ம இந்த பவர் சப்ளை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் வேஸ்ட்டு தான், சரிங்களா. இது நம்ம சர்வீஸ்க்கு பின்னு சர்வீஸ் வந்து அதெல்லாம் அவங்க இருக்க பிஸியில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப நாள் கிடந்தது, இது வேஸ்ட் பண்ணாண்டு என்னென்று எடுத்து போட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா தெரியும், இது நம்ம ரெடி பண்ணது. ஒவ்வொரு கெப்பாசிட்டி வந்து 2200 MFT 50 வோல்ட்டு. ஒரு சைடுக்கு பார்த்திங்கன்னா 4400 8800 MFT வரும். 2 சைடு பார்த்திங்கன்னா தெரியும், ஒன்று வந்து ப்ளஸ் வோல்ட்டுக்கு ஒன்று மைனஸ் வோல்ட்டுக்கு MTPCP வாங்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். லைன் பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து மைனஸ் வோல்ட்டு, இது கிரவுண்டு, இது ப்ளஸ் வோல்ட்டு. இது வந்து 12 வோல்ட் லைனுக்காக நம்ம தனியாக 2 டையோடு போட்டு ஒரு கெப்பாசிட்டி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது நம்ம ஃபேன் கீன் கொடுக்க மாதிரி இதை போட்டு கொடுத்துக்கலாம். 12 வோல்ட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம 24/24 AC வந்து இதில் கொடுத்து தெரியும், நம்ம 35 வந்து இதிலே ஆட் பண்ணிட்டோம். இதில் வந்து கொடுத்து நம்ம பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் நீங்களும் இது மாதிரி போட்டு நீட்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி இன்னொரு ஆம்பில் இதுக்கு முன்னாடி ஆம்பில் இது மாதிரி கெப்பாசிட்டி இதே சேம் யூஸ் பண்ணி போட்டு செக் பண்ணேன், நல்லாவே இருந்தது. ஸோ அதனால் நீங்களும் இது மாதிரி போட்டு செக் பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே, வணக்கம்.